ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். நான் சந்திரு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஐஃபோன் 13ஓட ஒரு சின்ன ஒரு ட்ரைலர்னே சொல்லலாம். ஏன்னா ஃபுல் யூசர் ரிவ்யூ பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்ம சேனல் வரும். என் ஃப்ரெண்டு அரவிந்தும் மைலோவும் பார்த்திங்கன்னா விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. சாயங்கால நேரமாக நல்லா வார்ம் அப் மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்காப்புல. ஸோ நம்ம அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் வந்து லைட்டாக எல்லோரும் அவளோட கேட்டது பார்த்திங்கன்னா இந்த கேமராஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கேட்டிருந்தீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் டீட்டெயிலான ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்துகிட்டே இருக்குது. கேட்ச் பிடி மைலோ, பிடி பிடி பிடி. இவன் கூட விளாண்டா பொழுது போகிறதே தெரியாது நண்பா. வேறு எப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கியான்னு. ஃபஸ்ட்டு இந்த ஐஃபோனை கையில் ஹோல்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது நண்பா. செம்மையாக சூப்பராக காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. செம்ம ஸ்மூத்தாக இருக்குது நண்பா. ஐஃபோன் 13 பொறுத்த வரைக்கும் அந்த நாச்சோட சைஸ் வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. அது நான் ஐஃபோன் 12 ஐஃபோன் 11 பார்த்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனை டக்குன்னு பார்க்கும்போது என்னாலேயும் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. பட் மற்ற ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அதிகமான நாச்சு தான். இருந்தாலும் ஐஃபோன் 13 இது வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காங்க. கேமராஸ், ப்ரைமரி, ஒயிட் ஆங்கிள், சினிமேட்டிக் மோட் வீடியோ. அதாவது மற்ற ஆண்ட்ராய்டில் பார்த்திங்கன்னா இந்த போர்ட்ரேட் வீடியோ, பேக்ரவுண்ட் பிளர் வீடியோன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சினிமேட்டிக் மோட் வீடியோ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணுங்கள். ஏப்ரல் மிடில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக யூசர் ரிவ்யூ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டெடிக்கேட்டடாக கேமரா ரிவ்யூ, கேமிங் ரிவ்யூலாம் வரும். இப்போ இந்த ஐஃபோன்ஸில் எடுத்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ், வீடியோ சாம்பிள்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துருங்க நண்பா. இந்த ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா ஒரு சாயங்காலம் ஒரு 6:45 மணி வாக்கில் எடுத்த ஃபோட்டோ. இது வந்து ப்ரைமரி ஃபோட்டோஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஆங்கிள். அதாவது ரொம்ப லைட்டு டிம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அந்த நைட் மோட், நைட் சைட்டுன்னு சொல்லணும் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மோடுக்கு வந்து போயிடுது. அந்த டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இண்டிகேஷன் காட்டும். ஒரு 3 to 4 செகண்ட் பார்த்திங்கன்னா டைம் எடுத்து சற்று பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு இருக்குது. இது வந்து நைட் மோடு தான். பட் மைலோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூவ் ஆனனால ஷேக்கியான ஒரு ஃபோட்டோஸ் வந்து கிடச்சி. இது வந்து ஒயிட் ஆங்கிள். அந்த சன்செட்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. அதிகபட்சமாக 5x வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜூமில் போய் நம்மளால் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். இல்லை டெடிக்கேட்டடாக அந்த மேக்ரோ லென்ஸ் இல்லாதனால, அதாவது டெலிஃபோட்டோ லென்ஸ் இல்லாதனால சப்ஜெக்டை ரொம்ப பக்கத்தில் கொண்டு போனால் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஒரு மாதிரி பிளரியாக வந்துடுது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி எடுக்கிற ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குது. ஸோ இதில் மேக்ரோ ஃபோட்டோஸ் அதெல்லாம் ரொம்ப பக்கத்தில் போய் டீப்பாக வந்து நம்மளால் ஃபோட்டோஸு, வீடியோஸு எடுத்துக்க முடியாது. பட் அது வேணும் அப்படின்னா அந்த பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் உள்ள நீங்கள் 13 ப்ரோவோ, ப்ரோ மேக்ஸோ தான் வாங்கி ஆகணும். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைமரி சென்சாரில் எடுத்த ஃபோட்டோஸ். லோ லைட்லேயுமே பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா நான் பக்கத்துலேயே என்னோடய 70 மொபைல் வச்சுருந்தப்ப சைடு பை சைடு எடுத்து பார்த்தேன். பட் ஐஃபோன் தான் கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா செல்ஃபியில் எடுத்த ஃபோட்டோஸ் தான். பேக்ரவுண்டில் அந்த ரீப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், அந்த வானத்தோட கலராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா கலர் ரீப்ரொடக்ஷன் சூப்பராகவே பண்ணுச்சு. ஷட்டரோட ஸ்பீடுமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், மைலோ ஜம்ப் பண்ணுறான். ஜஸ்ட்டு நான் ஒரு கிளிக் தான் பண்ணேன். சூப்பராக ஷட்டரோட ஸ்பீடு தொட்டோன்னே பார்த்திங்கன்னா ஆப்ரேட் ஆகுது. இல்லை சரியான ஃபோட்டோ. என் ஃப்ரெண்டு பரவாயில்லையே மச்சான், சூப்பராக இருக்கே, நான் கூட இப்படிலாம் மைலோவை ஃபோட்டோ எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் அவங்களால எடுத்துக்க முடியும். இது வந்து போர்ட்ரேட் ஃபோட்டோ. ஒரு ஹியூமன் மட்டும் இல்லாமல் அனிமல் எதுலையும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்தோடனே கரெக்டாக டிடெக்ட் பண்ணி பேக்ரவுண்டை பார்த்திங்கன்னா சூப்பராக பிளர் பண்ணி விட்ருது. பட் செல்ஃபி கேமரா போர்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில், அதாவது ஒரே டிஸ்டன்ஸில் 2 பேர் இருக்கணும். இந்த மாதிரி பக்கத்தில் இருந்தால் 2 பேரையுமே பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுட்டு மிச்சத்தை பிளர் பண்ணுது. உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் பின்னாடி இருந்தாங்கன்னா அவங்களையும் சேர்த்து பிளர் பண்ணி விட்ருது. ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா லோ லைட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைமரி ஃபோட்டோஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஆங்கிள். எந்த அளவுக்கு இருக்குன்றதை சொல்லுங்கள். சன்செட் அப்போ எடுத்தது, லோ லைட் ஃபோட்டோஸ் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெடிக்கேட்டட் கேமரா அண்டு வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் போகிறேன். இது சும்மா சாம்பிள்ஸ் ஃபோட்டோஸ் தான். ஓகேவா நண்பா? ஸோ மேற்கொண்டு பாருங்கள். ஹாய் நண்பா. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 ஃப்ரண்ட் கேமராவோட வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். 4K 60 FPS ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த பேக்ரவுண்டில் அந்த டைனாமிக் ரேஞ்சில் எப்படி இருக்குது, HDR பக்காவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது சாயங்காலம் ஒரு 5:45 மணின்னு நினைக்கிறேன். சன் செட் ஆகிடுச்சு, அப்படியே மறைஞ்சிருச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் அரவிந்த். இப்போ தான் ரீசெண்டாக 1 மந்த் ஆகிருக்கு மேடம் ஃபோன் வாங்கி. 1 மாதம் கிட்ட யூஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ யூசர் ரிவ்யூ கேட்கலான்னு வந்தேன். அவனே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டான், இன்னொரு 3 மாதம் நான் ஸ்டடி பண்ணிக்கிறேன்டா, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சொல்லுவான், அப்போ தான் பார்க்குறவனுக்கு புரியுன்ற மாதிரி சொல்லியிருந்தான். இப்போதைக்கு சும்மா ட்ரையல் மாதிரி கேமரா சாம்பிள்ஸ், அந்த பிளரிங், சினிமேட்டிக் வீடியோ அதெல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த ஃபோன் வாங்கி எவ்வளோக்கு நான் வாங்கினேன்? ஒரு 80,000 கிட்ட வாங்கினேன். அது இப்போ இந்த ஆஃபர்ஸ்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் மைனஸ் பண்ணோம்னா நிறையா
கால்குலேஷன் பண்ணணும். இது யூஸ் ஸ்டோரேஜ் வந்து 256 GB மிட் நைட் கலர். மிட் நைட் பிளாக் பார்த்தோன்னே நான் என்னடா பிளாக் கலராக தான் கேட்டேன். அப்புறம் வெளியே வந்து சன்லைட்டில் பார்க்கும்போது தான் ஒரு டார்க் ப்ளூ கலரில் இருக்குது. பட் நல்லா இருக்குது. என்னன்றதை பாருங்கள், வீடியோஸில் சொல்கிறேன். ஓகே, வரும்டா 6 ஆயிடுச்சா, ஒரு இது வி ஷேப்பில் வரும். போவாங்க வி ஷேப்பில் அந்த அந்த இதே தெரியுது தனியாக அந்த லைனா. ஜூம் போய் பாரு, ஜூம் பண்ணால் பிரேக் ஆகும். 60 FPS 3x வரைக்கும் ஹையஸ்ட்டாக போகுது. சினிமேட்டிக் மோடு தான்டா இதில் ப்ளஸ்ஸு. நிறைய பர்சன்ஸ் வச்சு எடுக்கணும் அந்த வீடியோ. ஆமாம், டக்குன்னு ஃபேஸ் டு ஃபேஸ் லைனாக அப்படி உட்காந்துருக்கணும். இப்படியே கொண்டு போய் ஒரு ஃபேஸாக ஃபோக்கஸ் ஆகி போகணும். அதில் பண்ணிடலாம். எனக்கு அவ்வளோ பொறுமை ஃபோக்கஸிங் டக்குன்னு ஆகுதேடா. அதான் அது மட்டும் தானே இந்த இதில் ஃபோக்கஸ். இதில் சில நேரம் ஒரு நிமிஷம் ஜூம் ஆகி அன்ஜூம் ஆகிற மாதிரியே இருக்கும். ஒரு சில இதில் கரெக்டாக இருக்குது. இவன் கூட விளாண்டுட்டே இருந்தாலே பொழுது போயிரும் போலேடா. கேட்ச் பண்ணு. சினிமேட்டிக் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மொதல் செடி ஃபோக்கஸ் ஆகிட்டுருக்கு. அடுத்து அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணால் அடுத்தது அப்படியே இல்லை ஏகப்பட்ட பிளரிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நான் அது ஒன்றா என்னன்றதை சொல்கிறேன். சூப்பராக டக்குனா இது ஹியூமன்ஸை சூப்பராக டிடெக்ட் பண்ணோம். இந்த வீடியோ 1080 60 FPS வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. நம்ம 60 FPS 1080 மட்டும் ப்ரைமரி அண்ட் ஒயிட் ஆங்கிள் 2 லென்ஸுக்கும் நம்மளால் ஜம்ப் பண்ணிக்க முடியும். எப்படி ஃபோக்கஸ் ஆகுது அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு ஃபோக்கஸ் ஆகுது. எந்த ஒரு ஜம்புமே தெரில. சாயங்காலம் ஒரு 5:45 இருக்குன்னு நினைக்கிறேன். ஹையஸ்ட்டாக ஜூம் பார்த்தீங்கன்னா 3x வரைக்கும் ஜூம் போகுது வீடியோ ரன்னிங்கில். ஒயிட் ஆங்கிள் 0.5x. ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹை நண்பா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இருட்டிருச்சு. இருந்தாலும் என் ஃபேஸை டிடெக்ட் பண்ணி ஓரளவுக்கு பிரைட்டாக கொண்டு வர மேனேஜ் பண்ணுறாப்புல. பட் எந்தளவுக்கு நாய்ஸ் எதுவும் இருக்கா, கொஞ்சம் புள்ளியாக கிரைன்ஸ் ஆனது தெரியுது. இப்போ ஃப்ளாஷ் லைட் என் மூஞ்சில் அடிக்கிறேன், எந்தளவுக்கு மாறுதுன்றதை பாருங்கள். இப்போ எப்படி தெரியுது? இது வந்து என் ஃபோனில் OnePlus 70 ஃபோனில் வந்து ஃப்ளாஷ் லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ எந்தளவுக்கு தெரியுது இப்போ பாருங்கள். அப்படியே ஆஃப் பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் 4K 60 FPS கொடுத்ததுலாம் ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜ் தான். ஏன்னா இப்போ உள்ள ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்லாம் ஃப்ரண்ட் கேமராவில் 60 FPS ரேராக தான் இருக்கும். பட் 4Kல 60 FPS கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு vlogging பண்ணுறீங்க, யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரண்ட் கேமராவில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்தது. இப்போ 4K 30 FPS வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 7:15 மணி ஆயிடுச்சு. தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டு போகுது. இது ஆக்சுவலாக உங்கள் ஊருக்கு தான் வரும், மதுரையிலேருந்து. பார்த்துக்கோங்க. இது ஒயிட் ஆங்கிள் இருக்குது, இது ப்ரைமரியில் இருக்குது. அளவுக்கு தெரியுது. இப்போ தான் ஃபோக்கஸ் ஆகுறாப்புல. அங்கே போகிறேன். வீடு மயிலும் வந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கான். இது நைட் எடுக்கிற மாதிரியா இருக்குது. நல்லா பிரைட்டாகவே தெரியுது என்னை பொறுத்த வரைக்கும். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக விளாண்டுட்டு தாங்க இருக்கான். டயர்டே ஆக மாட்டேன் பையன். லைட்டாக சின்னதாக கேம் விளாண்டு பார்த்து இதுக்கு முன்னாடி ஆஸ்பாட் 9 விளாண்டோம். தரமாக இருந்துச்சு. வேணா அதை ஆட் பண்ணுறேன் அடிஷ்னலாக. இப்போ COD கிராஃபிக்ஸ் குவாலிட்டி வெரி ஹை, ஃப்ரேம் ரேட் மேக்ஸ், அதாவது 60 FPS எடுக்கும். விளாண்டு பார்க்குறேன். வேறு லெவலில் பேன் ஆகுதுடா. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, பட் ரியலாக நான் பார்க்கும்போது செமையாக இருக்குது. ஃபுல் சவுண்ட் வைப்பேன்.
செம்ம ஸ்மூத்தாக இருக்குது கேம் ப்ளே. மண்டலூர் சூப்பரு. மொபைல் ஃபோன் வாங்குறது கூட பெருசு இல்லை, அதுக்கு வந்து ஒரு நல்ல கேஸாக போடணும். அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ நிறையா பேர் லேசியாக விட்ருவாங்க. ஏன்னா இவ்வளோ ரூபா கொடுத்து கேஸ் ஃபோன் வாங்குகிறோம், அதுக்கு ஒரிஜினல் ப்ரொடக்ஷனாக பார்த்தீங்கன்னா ஸ்பைஜன் கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரேட் எவ்வளோடா இருந்துச்சு? 3000 கிட்ட வந்திருக்கு. பட் இதில் வந்து உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா அந்த சர்க்கிள் மேக்ஸ் சேஃப்னுப்பாங்களே, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணோம். இந்த பவுச்சை போட்டுட்டே நீங்கள் வயர்லெஸ் சார்ஜிங்காக இருக்கட்டும் எல்லாமே உங்களால் பண்ணிக்க முடியும். நல்ல கேமராவுமே பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுது. சார் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, மொட்டை மாலே ரொம்ப நேரமாக டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த கேமராவே ப்ரொடெக்ட் பண்ணுறது நல்ல பம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடுமே பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு பார்த்தீங்கன்னா ஃபோனில் இருந்து மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் இருக்கும். நீங்கள் தரையில் ஃபோனை திருப்பி வச்சாலுமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும். ஸோ ஃபோன் 80,000 கொடுத்து வாங்கினீங்கன்னா ஒரு 3000 2000 கொடுத்து ஒரு நல்ல ஒரு கேஸ் வாங்கி போட்டுக்கோங்க. ஓகே நண்பா, இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த iPhone 13 எடுத்த இந்த இமேஜ் சாம்பிள்ஸ், கேம் ப்ளே, அப்புறம் வீடியோ சாம்பிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இருந்தாலும் வெயிட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஒரு கம்ப்ளீட் கேமிங் ரிவ்யூ, கேமரா ரிவ்யூலாம் போகிறேன். அது போக ஏப்ரல் மாதம் மிடில் பார்த்தீங்கன்னா யூசர் ரிவ்யூமே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டை வச்சு மேக் பண்ணி போடுறேன். அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்டு ஓப்பனாக கேட்டேன், ஒரு மாதமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறிய, பேட்ரி லைஃப் எப்படி வந்துச்சு அப்படின்றத அவன்கிட்ட கேட்டேன். அவன் சொன்னான், மச்சான் நான் வந்து நார்மல் யூஸர் தான், காலையில் எழுந்திரிப்பேன், எப்படியும் ஆஃபீஸ் ஒர்க்கு பார்க்கணும், அப்போ இடையில வாட்ஸ்அப்பு மெயில் செக் பண்ணுறது, அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைமில் அப்பப்போ மூவிஸ் பார்ப்பேன், அப்புறம் லைட்டாக பார்த்தீங்கன்னா சின்ன கேம், கால் ஆஃப் டியூட்டி ஒரு 1/2 மணி நேரம் அந்த மாதிரி தான் யூசேஜ் இருந்துச்சு. அப்படி இருந்துமே எனக்கு தாராளமாக ஒரு நாள் பேட்டரி தாங்குச்சு. அப்புறம் ரீசெண்டாக கூட என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷன், அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் இந்த ஃபோனில் தான் எடுத்தேன். அப்படி இருந்துமே நைட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 20% கிட்ட இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும், ஃபோனோட பார்த்தீங்கன்னா சார்ஜர்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த 20 வாட்ஸ் சார்ஜர் தான் வாங்கி யூஸ் பண்ணுறான். ஸோ அவனோட யூசேஜுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள் சாலிடாக இருக்குது. ஸோ நீங்களும் ஒரு நார்மல் யூஸர், லைட்டாக வாட்ஸ்அப், மூவிஸ் பார்ப்பேன், வீடியோஸ் எடுப்பேன், சின்னதாக கேம் விளாடுவேன் அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக பார்த்திங்கன்னா ஒரு நாள் பேட்டரி லைஃப் தாங்கும். ஐஃபோன் லெவலில் கம்பேர் பண்ணும்போது iPhone 30 நல்லாவே பண்ணியிருக்காங்க பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும். அது அவங்களே சொன்னாங்க, நிறையா ரிவ்யூஸ் அதான் சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு அதான் சொல்கிறான். ஓகேவா, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 10 நாள் கேப்பில் கேமிங் ரிவ்யூ, கேமரா ரிவ்யூ போகிறேன். ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா யூசர் ரிவ்யூ கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ மேக் பண்ணி போட்டேன்ப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.